வெளிநாட்டில் வேலை பார்த்தவரின் மனைவியுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து கொண்டு தட்டி கேட்ட கணவரை கொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாமி ஐயா என்பவர் கத்தார் நாட்டில் வேலை செய்து வந்தார். அப்போது அவரது மனைவியுடன் திமுக பிரமுகர் சதீஷ் என்பவர் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது சாமி ஐயாவிற்கு தெரிய வரவே இது குறித்து திமுக பிரமுகரிடம் தட்டி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் சொந்த ஊர் திரும்பிய சாமி ஐயாவை அடியாட்களை வைத்து சதீஷ் கடுமையாக தாக்கியுள்ளார். இது குறித்து சாமி ஐயா அளித்த புகாரின் பேரில் திமுக பிரமுகரை போலீசார் கைது செய்தனர். 22 வருடங்களாக வெளிநாட்டில் வேலை செய்து மனைவி பெயரில் செலுத்திய 15 கோடி ரூபாயை திமுக பிரமுகர் சதீஷ் அபகரித்ததாகவும், இது குறித்து கேட்டால் அமைச்சர்கள் முதல் முதலமைச்சர் வரை பழக்கம் இருப்பதாக கூறி மிரட்டுவதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார். குடும்பத்திற்காக இரவு பகல் பாராது கடுமையாக உழைத்து மனைவிக்கு கணவர் அனுப்பிய பணத்தை திமுக பிரமுகர் அபகரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சதீஷ் ஒரு அடியாள் கும்பலை கூட்டிகிட்டு வந்து கூலிப்படையை கூட்டிகிட்டு வந்து மெயின் ரோட்டில் என்னை வச்சு காரை விட்டு இறக்கி அங்கேயே அடித்து மீண்டும் காரில் தூக்கி போட்டு ஒரு கிரவுண்டுக்கு கொண்டு போய் அங்கே என்னை அடித்தாப்புல. அடித்து என் மனைவியையும் பையனையும் வர சொல்லி அவங்களையும் விட்டு அடிக்க சொன்னாப்புல. என்ன காரணம்னு சொன்னால், ஏற்கனவே சதீஷுக்கும் என் ஒய்ஃபுக்கும் தொடர்பு இருந்தது 8 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணாங்க, அப்பக்கப்போ ஃபோன் பண்ணி நீ எப்போ ஊருக்கு வருவ, வந்தீங்கன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன், வெட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதையும் தாண்டி நான் ஊருக்கு வந்தேன். சொன்னதை மாதிரியே செஞ்சுட்டாங்க. அவருக்கு உயிருக்கு பெரிய ஆபத்தா போராடிட்டு இருக்காரு. அவரும் எங்களையும் நாங்கள் இதை சொன்னா கூட எனக்கும் என் உயிருக்கும் பாதிப்பாக இருக்கு. ஏற்கனவே என்னை 50 பேரை கூட்டி கொண்டாந்து என்னை வீட்டில் அடிச்சுக்கிட்டு போனாரு. அதனால தலையிடாமல் நான் ஒதுங்கி இருந்தேன். அவருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு, தளபதியை தெரியும், சட்ட அமைச்சர் தெரியும், அப்படி இப்படின்னு அவர் நான் சொன்னா எல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. அதனால நாங்கள் பயந்துகிட்டு இருக்கிறோம். இதை ஐயா முதலமைச்சர் தான் ஏதாவது பார்த்து இதுக்கு நேர் சீர் பண்ணணும். சென்னையில் பணி நிரந்தரம் செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகம் முன்பு செங்கொடி சங்கம் மற்றும் CITU சார்பில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தூய்மை பணியாளர்களின் தொழிலை தனியார் மயமாக்கி அரசு தங்கள் வாழ்வாதாரத்தை பறிக்க வேண்டாம் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.